அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். ஏப்ரல் 11ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு, அதனுடைய எல்லைகள் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. சிலர் நம்ம வீடியோக்களில் இன்னும் சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அது சிலர் மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சந்தை நாளைக்கு எப்படி இருக்க போது நம்ம முன்கூட்டியே இது பண்ணுறோம். அதற்கப்புறம் சந்தை இறங்கலை, வால்டையில் இருந்து இல்லை ஏறிச்சு அப்படின்னா இந்த 3 இதற்கு என்னென்ன இம்பேக்டடாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம முன்கூட்டியே இப்படியெல்லாம் இருக்கலாம். இப்போது நம்ம காலையில் நம்ம என்ன பேசணும், நம்மளுக்கு ப்ரீமியம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன இம்பேக்டட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது நீங்கள் இன்றைக்கி நடந்ததா அப்படின்னு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணால் தான் அது புரியும். அதே மாதிரி மார்க்கெட் வால்டைல் இருக்கும்போதில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும். அதை நம்ம பல நாட்களாக சொல்லிட்டு வரோம். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜை பற்றி பெருசாக யாருமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியாது, ஆனால் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி நல்லா ஏறி இருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை, ஆனால் பேங்க் நிஃப்டி அது ஏறல. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிஃப்டியை அந்த அளவுக்கு குறைச்சிட்டு பேங்க் நிஃப்டி குறைச்சி அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இதை இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ மார்க்கெட் வால்டைலாக இருக்கும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் எல்லாம் எப்படி வர்த்தகமாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே சந்தையோட இம்பேக்டட் ஜோன் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி அட்டவணையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும், இது அனைத்துமே நம்ம ஒவ்வொரு குறிப்புகளை கொடுக்குறோம். இந்த குறிப்புகளை நான் பார்க்குறக்கு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்கிறதையே திருப்பி சொல்லி வளவலான்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ முழுமையாக வீடியோவை பாருங்கள். நீங்கள் முதல் நான் இங்கே வாங்கலாம் இங்கே விற்கலாம் அப்படிங்கிறத விட சந்தையோட இந்த மாதிரி சிம்டம்ஸை எடுத்து நீங்கள் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நீங்கள் தப்பிக்கிறக்க முடியும். அதனால தான் நம்ம வால்டைல் மார்க்கெட்னா இப்படி இருக்கும், மார்க்கெட்டோட ஒன் சைடு மார்க்கெட்னா இப்படி இருக்கும், அதனால தான் வால்டைல் ரேஞ்சுக்குள்ளே இப்படி இருக்கும், வால்டைல் ரேஞ்சுக்குள்ளே இப்படி இருக்கும்போது இண்டெக்ஸ் ரேஷியோங்கிறது எப்படி அமையுது, இது அனைத்துமே நம்ம குறிப்புகள் கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ளான ப்ரீமியத்தோட இம்பேக்டட் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதை அறிந்தவர்கள் வியாபாரம் செய்வது சிறப்பாக இருக்கும். முதல் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது எப்படி என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கிய நோக்கமே. இதற்கு அப்பாற்பட்டு இருப்பவர்கள் என்ன பேசினாலும் அதற்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இதை நம்பி பார்ப்பவர்களுக்கு இந்த நம்மளோட சேனல் நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறது அவங்க தான் நம்மளுக்கு சொல்லணும். அதனால் நிறைய பேர் நம்மளுக்கு உண்டான பக்கபலமாக நிறைய வாட்ஸ்அப்பில் சப்போர்ட்டிவ் கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சந்தை நிஃப்டி நேற்றைய க்ளோசிங் 17,784, இன்றைய ஓப்பன் 17,740, கிட்டத்தட்ட 40 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் டவுன் ஆயிருக்கு. ஹை 17,779, லோ பார்த்திங்கன்னா 17,650. ஸோ மார்க்கெட்டோட இன்னைக்கு ஒரு நாளோட ரேஞ்சே நம்மளுக்கு 129 புள்ளிகள் தான் ரேஞ்சாக அமைந்துள்ளது. அப்போ திங்கட்கிழமை ஓப்பன், அப்போ இந்த 17,740 தான் மதில் மேல் பூனை. அப்போ 17,740க்கு கீழே சந்தை நிலை பெறுவதும் 17,740க்கு மேலே நிலை பெறுவதும் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 17,740 இருந்து தான் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு 400 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகளோட ரேஞ்ச், ஒரு வாரத்தோட ரேஞ்ச் வரணும். அப்போ 740 மேலே வெறும் 30 புள்ளிகள் தான் ஏறி இருக்கு, வேணா ஒரு 40 புள்ளின்னு வச்சுக்கலாம். அப்போ 17,740க்கு மேலே மார்க்கெட் போகலைனாலே ஒரு 400 புள்ளியோட ரேஞ்சுனா இங்கே திருப்பி -360 புள்ளிகள் கீழே வரணும். அப்போ -360 புள்ளிகள்னா அப்போ 17,400 அப்படிங்கிறது இங்கே உறுதி செய்யப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது இந்த 17,650 லோவுக்கு கீழே போகாமல் மார்க்கெட் 17,740க்கு மேலே நின்றுச்சுன்னா இந்த 740லிருந்து 360 புள்ளிகள், வெறும் நான் 400 புள்ளியோட ரேஞ்சுக்கு நான் இம்பேக்டட் பண்ணுறேன். அப்போது இங்கிருந்து 360னா 18,100 அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அப்போ இந்த எல்லைக்குள்ள சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் தான் ப்ளஸ், நிஃப்டியே கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் ப்ளஸ். அப்போ 180 பாயிண்டோட ப்ளஸுக்கு 400-450 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இருந்திருக்கணும். ஆனால் நேற்று 200 புள்ளினா அப்போ 200 பாயிண்ட் ஷார்ட்டேஜ். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் 100 பாயிண்ட் நிஃப்டி மைனஸ்னா பேங்க் நிஃப்டி 250லிருந்து ஒரு 350 பாயிண்ட் மைனஸ் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 37,752, இன்றைக்கி 37,613. அப்போ 140 புள்ளிகள் தான். அப்போ இந்த 200 பாயிண்ட் இன்றைக்கி சரிகட்டுறக்குண்டான இம்பேக்டடாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் இந்த ஹைக்குள்ள வித்தியாசம் 400 புள்ளிகளாக இருந்திருக்கு. இது மிக குறைந்த ஒரு நம்மளுக்கு என்ன 500 to 700 புள்ளிகளோட ரேஞ்ச் இருக்கணும். அப்போ 400 புள்ளி தான் ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ரேஞ்ச் ஷார்ட்டேஜும் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும்.
பாருங்க, நிஃப்டிக்கு 17,674 ஸ்பாட், ஃபியூச்சர் 17,728. நேற்று கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ரீமியம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டாக ப்ரீமியம் மாறிடுச்சு. அப்போ இந்த 50 பாயிண்டோட ஆதாயம் யாருக்கு கிடைக்கும்? அப்போது நேற்று இருந்த டிமாண்ட் டிமாண்டோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய ஆதாயம் யார் அடைவார்கள்? அப்போ இது கால் ஆப்ஷன் அடையுமா, புட் ஆப்ஷன் அடையுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது புரியும். நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 37,613 வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பாட், ஃபியூச்சர் 37,770. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 150 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியம் இருக்குது. நேற்று கிட்டத்தட்ட 250 300 பாயிண்ட் ப்ரீமியம் இருந்து இன்றைக்கி 100 பாயிண்டோட ப்ரீமியம் குறைஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய ஆதாயம் யார் அடைவார்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,700 கால் 700 புட் பேர் ஹெட்ஜிங் நேற்று அதான் கொடுத்துருந்தாங்க. 17,700 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி 700க்கு கீழே முடி விட்டுருக்காங்க. அப்போ 700க்கு மேலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையுமா அமையாதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் 17,800 கால் 18,000 கால் 17,600 புட் 500 புட் கொடுத்துருக்காங்க. அதனால் சந்தை அதிகமாக 17,500னா நம்மளுக்கு 17,480 டு 17,800 17,845 இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு 38,000 கால் 37,500 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட இம்பேக்ட் படி 37,300 38,150க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இந்த எல்லையை எப்படி கடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டியோட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 17,606 17,785 இது ஷார்ட் ரேஞ்ச். இதுக்குள்ளே வால்டையில் இருக்கும். இதை பிரேக் அவுட் நடந்தால் தான் ஒன் சைடு மார்க்கெட் கிடைக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 17,521 17,879 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 17,741 17,785 17,845. சப்போர்ட் லெவல் 17,643 17,606 17,550. பேங்க் நிஃப்டி ஷார்ட் ரேஞ்ச் 37,334 37,920. வைட் ரேஞ்ச் 37,014 38,186. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,810 37,920 38,087. சப்போர்ட் லெவல் 37,488 37,334 37,145 அமையும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை எளிமையாக கற்றுக்கொண்டு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குது, அதாவது கேண்டில் ஸ்டிக்கு சார்ட் பாட்டனை அமையாமல் இண்டெக்ஸ் ரேஷியோ ரேஞ்ச் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது போக அட்டவணை, இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.